ஹாய் அண்ட் ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டரில் இருந்து கீ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கு இந்த நெய் செய்கிறதுக்காக நான் 500 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த பட்டரை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஒரு சாஸ் பேன்லையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போது பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஃபியூ மினிட்ஸில் எல்லா பட்டருமே நல்லா மெல்ட் ஆகிடும். பட்டர் மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பட்டர் நல்லா கிளியராக ஸ்டார்ட் ஆயிரும். பட்டர் நல்லா கிளியராக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கீழே செட்டில் ஆகி நம்மளுக்கு நெய் தெளிய ஆரம்பிச்சிடும். முன்னாடிலாம் நானுமே ஸ்டோர் பாட் கீ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு டைம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கடையில் வாங்குற கீ சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீ நல்லாவே கிளியராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இந்த கலரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் கீ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் அடியில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இங்கே முருங்கைத்தலை கிடைக்காததுனால நான் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு முருங்கைத்தலை கிடைச்சிச்சுன்னா கூட நீங்கள் முருங்கைத்தலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வீட்டில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் கீ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கீ கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. அதை ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு ஏர்டைட் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கீயை இந்த மாதிரி நான் ஏர்டைட் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணின கறி லீவ்ஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த கீ கூடவே போட்டு வைக்கிறதுனால கீக்கு அது ஒரு என்ஹான்ஸ்டு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you.